ஆண்டவர் சேர்மார்கிற இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே இது ஃபேஸ்புக் மூலியமாக யூடியூப் மூலியமாக பார்த்து தேவனுடைய நாமத்தை ஆராதனை செய்யும்படிக்காக கர்த்தருடைய பிள்ளைகளாய் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்து ஆண்டவர் பலப்படுத்துவாராக. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படிக்காக அவர் உங்கள் அருகில் அவர் கடந்து வந்தபடினாலே தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை தொழுகை செய்வோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபித்து தொடக்கத்து முடிவு தேவனாய் ஆசீர்வதிக்கும்படிக்காக கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து அன்பு செலுத்துகிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவரை ஆசீர்வாதமாக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காலை தோறும் அது கிருபை ஆண்டவரே கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லுகிறது. அந்த மகிமையான வார்த்தை நிமித்தம் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை தொழுகை செய்யும்படிக்காக இந்த அருமையான கால வேளையிலே கர்த்தாவே உம்முடைய நாமத்தை துதி செய்யும்படிக்காக உம்முடைய நாமத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படிக்காக ஆண்டவரே துதிக்கிற இந்த கால வேளையிலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உமது திரு வார்த்தையினால் எங்களை நிரப்புகிற தேவனிடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. இந்த அருமையான இந்த கால வேளையிலே கர்த்தாவை துதிக்கிறோம். நீர் எங்களை உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருப்பதற்காக சோதரும். இந்த பூமியில எதை கட்டுகிறதோ அது பரலோகத்தில் கட்டப்படும், பூமியில் எதை கட்டவிழ்க்கப்படுகிறதோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லுகிறது. அந்த மகிமையான வார்த்தை ஆண்டவரை கர்த்தாவை கேட்டு எழுப்பும்படிக்காக ஆண்டவரே மகிமையுள்ள ஸ்தானாதிபதிகளாக உம்முடைய சமூகத்தை தீரி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனந்த மகிழ்ச்சியோடு உமது நாமத்தை ஆராதனை செய்யும்படிக்காக பாடி தேவனுடைய நாமத்தை துதிக்கும்படிக்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஐயா. இந்த பேஸ்புக் வழியாக ஆண்டவர் யூடியூப் வழியாக ஆண்டவரே மற்ற கோகுல் மூலியமாக தேவனே உம்முடைய நாமத்தை ஆராதனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உமது பிள்ளைகளை ஆண்டவரே உமது நாமத்துக்குள்ளாக ஆண்டவரே வழி நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சேர்மார் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே மறுபடியும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவன் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக, ஆண்டவர் பலப்படுத்துவாராக. ஆண்டவர் கொடுத்த அந்த புதிய நாளுக்காக நம்ம நன்றி செலுத்தும்படிக்காக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். தேவனாய் கர்த்தருடைய சோற்றம் அன்பு நம்மளோடு கூட இருக்கிறபடினாலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். தேவனாய் கர்த்தர் தேவ தூதர்களையும் சற்று சிறியவர்களாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ஒரு மகிமையான ஒரு ஸ்தானத்திலே கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். மகிமையான ஸ்தானத்திலே தேவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு ஏற்ற பிரியமுள்ள பிள்ளைகள், என்னை கேட்டவர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள், இந்த கால வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒரு சில பாடலை பாடி என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். தேவன் நம்மளை அதிகமாக நம்மளை பயன்படுத்துவோம், நம்மளை ஆசீர்வதிக்கவும் ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடப் போகிறோம். மகிழ்வோம் மகிழ்வோம் திருமணம் மகிழ்வோம் என்ற பாடல் என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடப் போகிறோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமக மகிழ்வோம் இயேசுராஜனும் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமக மகிழ்வோம் இயேசுராஜனும் சொந்தமாகினார். இந்த பாதலத்தே சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் தெய்வமானார். இந்த பாதலத்தே சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் தெய்வமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் தெய்வமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ள தெய்வமானார். சின்னம் சிறு வயதே என்னை குறித்து விட்டார் தூரம் போயினும். சின்னம் சிறு வயதே என்னை குறித்து விட்டார் தூரம் போய் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு பலித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கு மலித்து ஜீவ
சூழ்நிலையில் அவர் அன்பினின்றே என்னை பிரிக்காதை காத்து கொள்வாமின் ஆண்டவரே. எந்த சொல் என்னை பிரிக்காதை காத்து கொள்வார். என்னை நம்பியவர் அந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பியவர் அந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. சொல்லுங்க. அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதி அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதி அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. சொல்லுங்க. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் தெய்வமானார். இந்த பாதத்தில் சொந்தக்கார தெய்வமானார். இந்த பாதத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் தெய்வமானார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி சமூகத்தில் வந்து தேவனுடைய நாமத்தை ஆராதனை செய்கிறவர் மிகவும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அந்த பாக்கியமான லிஸ்டிலே கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த உணர்வோடு அந்த எண்ணத்தோடு அந்த விசுவாசத்தோடு தேவனுடைய நாமத்தை துதிக்க ஆரம்பிக்கிறவருடைய வாழ்க்கையில் எல்லாம் பல அற்புதத்தின் வழியாக இயேசு நம்மளை நடத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு இந்த பூமியிலே ஊழியம் செய்கிற நாட்களிலே பல அற்புதத்தின் வழியாக ஜனங்களை வழிநடத்தினவர். அல்லேலூயா. அதே போல அந்த அபிஷேகத்தை மோசே பெற்றுக்கொண்டான். அந்த அபிஷேகத்தை நெகேமியாய் பெற்றுக்கொண்டான். அந்த அபிஷேகத்தை தோமா பெற்றுக்கொண்டார்கள். அந்த அபிஷேகத்தை துதிக்கிற பேதுரு பெற்றுக்கொண்டார். அநேக வேதத்தில் அநேக காரியங்களை நம்ம சொல்ல முடியும் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு வெற்றியின் பயணமாகவே இருந்தது. காரணம் என்னவென்று சொன்னா, வெற்றியை பயிற்சி கொடுத்தவர், வெற்றியை பயிற்றுட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய மொழியை அவர்கள் என்ன பண்ண அக்செப்ட் பண்ணாங்க. அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தார்கள் தேவ பிள்ளைகளே. இயேசு என்னை இந்த பூமிகளை வைத்திருப்பதற்காக சோத்திரோ என்னை ஒரு அற்புதத்தின் பாத்திரமாக தேவன் என்னை வழிநடத்த போகிறார் என்று சொல்லி அந்த திட்டத்துக்குள்ளாக மோசே வழிநடத்தப்பட்டான். தேவ பிள்ளைகள், நீங்களும் நானும் ஆண்டவருடைய நாமத்தை ஆராதனை செய்கிற பிள்ளைகளை ஆண்டவர் அப்படிதான் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அற்புதத்தின் பயணமாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கை முழுவதும் உமது சுவிசேஷத்தினால் என்னை நிரப்பி என் குடும்பத்தை நிரப்பி உம்முடைய அற்புதத்தின் அடையாளத்தை என் குடும்பத்திலையும் பிறர் குடும்பத்திலையும் இந்த தேசத்திலையும் செய்யுங்க என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை துதி செய்கிறவர்களை தேவன் உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமே. எதற்காக கவனித்துக் கொண்டிருக்கிறார்? அவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்காக, அவருடைய சந்ததிகளை பெருக்கும்படிக்காக, அவருடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்கும்படிக்காக தேவன் கடந்து வந்தார். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுடைய நாமத்தை ஆராதனை செய்ய நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த யூடியூப் வழியாக, Facebook வழியாக, கூகுள் பிளே வழியாக பார்த்து கொண்டு தேவனுடைய நாமத்தை ஆராதனை செய்கிற பிள்ளைகளுக்கு நான் ஒன்று சொல்லட்டும். விசுவாச கண்ணோட்டத்திலே தேவனுடைய நாமத்தை துதி செய்ய தேவ பிள்ளைகளே, உன் வாழ்க்கையிலே பல அற்புதத்தின் வழியாக இயேசு உன்னை நடத்த முடியும். பல தரிசனத்தின் வழியாக தேவன் உன்னை நடத்த முடியும். உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு
என் பிள்ளைகளை அற்புதத்தின் விளக்காக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அல்லேலூயா. என்னோடு சேர்ந்து இன்னொரு பாடலை கூட பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த அதுக்கு தெரிந்த பாடல் உம்பான பணிந்து என்னால் துதியே. உம்மை என்று யாரை ஆண்டவரை பாடுவேன்? இந்த பூமியில் உம்மை என்று யாரை பாடுவேன்? நீர் மாத்திரம் தான் நன்மை செய்கிறவர். நீர் மாத்திரம் தான் என் குடும்பத்திலே அக்கறை எடுத்து என் குடும்பத்திலே ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய தரிசனத்தை விதைத்து உம்முடைய தரிசனத்தின் பிரகாரம் என்னை வழி நடத்துகிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் என்று சொல்லி அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் கூட பிறந்திருக்கலாம், அப்பா அம்மா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், எல்லாம் ஒரு நாள் மாறி போய்விடும். ஆனா இயேசு மாத்திரமே மாறாதவர் அல்லேலூயா. தகப்பன் மாறிடலாம், தாய் மாறிடலாம், தேவ பிள்ளைகளே துதிக்கிற கணவன் மாறிடலாம், மனைவி மாறிடலாம், பிள்ளைகள் மாறிடலாம், ஆனா இயேசு மாத்திரம் மாறாதவராய் இருக்கிறார் அல்லேலூயா. நம்மளை மறக்காத தெய்வம் அவர் மாத்திரமே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். என்னோட சேர்ந்து இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். உம் பாதம் பணிந்து என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சொல்லுங்க. உம் பாதம் பணிந்து என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சொல்லுங்க. பரிசுத்தமே பரவசமே இன்று பரனே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. தேடினதாய் இயேசுவை கண்டடைதே பாடிட பாடல்கள் ஈண்டளித்தே. தேடினதாய் கண்டடைதே பாடிட பாடல்கள் ஈண்டளித்தே. சொல்லுங்க. உம் பாதம் பணிந்து என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயார் புது பலத்தார் புதிய கிருபை புது கவியார். புது எண்ணெயார் புது பலத்தார். சொல்லுங்க. புதிய கிருபை புது கவியா. என்னை நிரப்பினித்தார் நடத்துகிறீ தூதன சாலோமில் சேர்ந்திடுவே. நிரப்பினித்தார். சொல்லுங்க. நடத்துகிறீ தூதன சாலோம் சேர்ந்திடுவே. சொல்லுங்க. உம் பாதம் பணிந்து என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். சொல்லுங்க. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். இயேசுவே திசை கெட்டதும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். திசை கெட்டங்க அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். சொல்லுங்க. உம் பாதம் பணிந்து என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏன் முன் செல்லும்
தகப்பமே. ஹல்லேலூயா. உம்பாத பணிந்து ஆண்டவரே என்னால துதியே உம்மை என்று யாரை பாடுவேன் என்று பக்தன் பாடுகிறது போல நாங்களும் உம்முடைய சமூகத்துக்கு நேராக அழைக்கப்பட்டு ஆண்டவரே உம்முடைய பாத்திரத்தில் பங்கெடுக்கும்படிக்காக உம்முடைய மகிமையான ஆண்டவரே வஸ்திரத்தில் எங்களை உடுத்தி ஆண்டவரே உமக்கு ஆராதனை செய்யும்படிக்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்றோம். ஹல்லேலூயா. வாயை விரும்ப திறந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. தேவ பிள்ளையே உம்மை துதிக்கும் குடும்பத்தை ஜீவனுக்கு அழிவில்லாதபடி தேவன் பாதுகாத்திருக்கிறாரே. எத்தனையோ பிரச்சனைகள் பூமி சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஓ பூமியில வாழுகிற ஜனங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதியில் மரண திகில்கள், மரண பயங்கள், மரண கோலங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை என்னையும் தேவன் ஜீவனுக்கு அழிவில்லாதபடி பாதுகாத்தாரே. அதுக்கு நன்றி செலுத்தி தேவனை நோக்கி பார். தேவ பிள்ளையே இயேசுவே உம்மை துதிக்கிற அழைக்கப்பட்டவர் அநேகராய் இருந்தாலும் ஆண்டவரே தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய பட்டியலில் என் குடும்பம் நின்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே ஈட்டிப்பை பார்த்து தேவனுடைய நாமத்தை ஆராதனை செய்கிற அன்பு மகனை மகளே, உம்மை துதிக்கிற கர்த்தருடைய நாமத்தை கனப்படுத்தும் பொழுது தேவன் உன்னை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். உம்மை துதிக்கிற தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது தேவனை துதிக்கிற செயல்படாத உறுப்புகளை செயல்பட வைக்கிறவராய் இருக்கிறார். உம்மை துதிக்கிற கர்த்தரை நோக்கி பார்ப்பாயா? இயேசுவே உம்மை துதிக்கிறோம், நீர் மாத்திரம் குடும்பத்துக்கு போதும் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்றோம்? ஆண்டவரே உம்மை துதிக்கிற நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. சொல்லுங்களே, எந்த நாளும் ஆனந்தமே. இரவும் பகல் வேத வசனம், இரவும் பகல் வேத வசனம் தியானம் செய்திடுவே, நான் தியானம் செய்திடுவே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாள் ஆனந்தமே, எந்த நாள் ஆனந்தமே. கசந்த மாறா மதுரமாக, சொல்லுங்களேன், கசந்த மாறா மதுரமாக எகிப்து அகண்டிடுமே, எனக்கு எகிப்து அகண்டிடுமே. இயேசு பாதம் எனக்கு போதும், சொல்லுங்க, இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாள் ஆனந்தமே. சொல்லுங்களே, எந்த நாள் ஆனந்தமே. இரவும் பகல் வேத வசனம், இரவும் பகல் வேத வசனம் என்று துதித்திடுவே, உம்மை என்றும் துதித்திடுவே. இயேசு பாதம் எனக்கு போதும், சொல்லுங்களேன், இயேசு பாதம் எனக்கு போதும், சொல்லுங்க, இயேசு பாதம் எனக்கு போதும், 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 எந்த நாள் ஆனந்தமே. சொல்லுங்களே, எந்த நாள் ஆனந்தமே, எந்த நாள் ஆனந்தமே. சொல்லுங்க, எந்த நாள் ஆனந்தமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்முடைய பாதம் மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்றோம்? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. தேவ பிள்ளையே, உம்முடைய பாதப்படி மாத்திரம் எனக்கு போதுமானவரே. உம்முடைய பாதத்தை அமரும் பொழுது என் வாழ்க்கை பயணம் முழுவதும் வெற்றியின் பயணமாக இருக்கும். ஆண்டவரே, வாழ்க்கையில் வருகிற எல்லா ஆபத்திலிருந்து தேவன் என்னை பாதுகாக்கிறவராய் இருக்கிறீர். என் குடும்பத்தை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறீர். என் இனபந்துக்களை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தை நீ உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறீர் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. தேவ பிள்ளையே, இயேசுவே உம்மை துதிக்கிற வலது கையை உயர்த்தி உம்மை துதிக்கிற தேவனை ஆராதனை செய்வோமே. கர்த்தாவே, நீ நல்லவர் என்று சொல்லி எத்தனை பேர் வாயை
உன் வலது கையை உயர்த்தி தேவனை ஆராதனை செய்ய போகிறார். கர்த்தாவே, ஆண்டவர் பார்க்கிறார். தேவ பிள்ளையே, இயேசுவே உம்மை துதிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, ஆராதனை பஷங்கர மரிகர பரிவரா, ஆராதனை திருபசல. நல்லவரே இயேசு நாதா, ஆராதனை ஆராதனை உங்கள் செய்கைகள் நினைத்து நினைத்து உள்ளமை பொங்குதையா. உள்ளத்தின் ஆழத்திலே உங்கள் செய்கைகள் நினைத்து நினைத்து உள்ளமை பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி. எத்தனை சொல்றீங்க? ஹல்லேலூயா. நல்லவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை. கரங்களை உயர்த்தி சொல்லுவே, ஆராதனை சொல்லுங்களே. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை அடி, ஆராதனை உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமை பொங்குதையா. எத்தனை சொல்றார்? உம்மல்ல செயல்கள், என்னுடைய செயல்பாடுகள் அல்ல ஆண்டவரே என்று சொல்லி, யா நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. ஹல்லேலூயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, சொல்லுங்களே, வலது கையை உயர்த்தி ஆராதனை. Thank you, Father. ஆராதனை. எத்தனை பேர் சொல்ற? நல்லவரே, வல்லவரே, ஆராதனை. ஆமென். ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. சொல்லு தேவ பிள்ளைகளே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த இரத்தம் எனக்காக சிந்தி பாக்கியம் பாக்கியமே. சொல்லு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. பரிசுத்த இரத்தம் எனக்காக சிந்தி பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே, இயேசு நாதா, உம்மை ஆராதனை. ஆராதிக்கிறோம் ஐயா. சொல்லுங்களே, ஆண்டவரே, படைத்தவரே, ஆராதனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வலது கையை உயர்த்தி சொல்லுமே. ஹல்லேலூயா. நல்லவரே, ஹல்லேலூயா. நீ நல்லவரப்பா. ஹல்லேலூயா. 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 எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து அன்பு செலுத்துகிற மகிமையான நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமுள்ள நல்ல கால வேலைக்காக ஸ்தோத்திரம்.
கடந்து வந்த பாதை முழுதும் சற்று திரும்பி பார்க்கும் பொழுது எவ்வளோ அற்புதத்தின் தேவன், அதிசயமான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கீங்க. எங்களுடைய கரங்களை பிடித்து நீங்கள் வழி நடத்திருக்கீங்கப்பா. நீர் எங்களை மீண்டும் எங்களை வழியெடுத்து போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்கள் மத்தியில் பேசுவீராக. உங்களுடைய பிரசனம் நாங்கள் உணர்ந்தோம். நீ நல்லவர் என்பதை, நீர் மகிமையான இரட்சகர் என்பதை நாங்கள் உணர்ந்தோம் ஐயா. மீண்டும் ஆண்டவரே தியான பகுதிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. காது உள்ளவன் கேட்க கடவன் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. நல்ல காதுகளையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல இருதயத்தையும் தேவன் படைத்திருக்கீங்க. நமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறவர். உம்முடைய சுவிசேஷம் உமது பிள்ளைகளை உயிர்ப்பிப்பதாக. உம்முடைய சுவிசேஷம் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். மகிமையான காரியங்களை கட்ட செய்ய இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் கூட பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அனைவரும் தாங்கள் இருக்கிற இடத்திலே சங்கீதங்களின் புஸ்தகம் 143வது சங்கீதத்தை நாம் அனைவரும் இணைந்து வாசிப்போம். சங்கீதம் 143. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனே நியாயமிக்க பிரவேசியாதேயும். சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன். உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும். என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். உம்மை புகலிடமாக கொள்கிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்துக்கு நீங்களாக்கிவிடும். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியை. நாம் அனைவரும் ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வேலையிலும் கூட தகப்பனே, இந்த சங்கீத பகுதிக்கு நேராக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் அப்பா, அந்த சங்கீதத்தின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசும்படியாக இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். தேவன் தாமே வெளிப்படும் மகிமையான காரியங்களை செய்யும். மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட நாம் வாசித்த இந்த சங்கீதத்திலே 5வது வசனத்தை பாருங்க. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன். உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரனாகி தாவீது சொல்கிறார். அதுக்கு முன்னாடி 3வது வசனத்தை சொல்கிறார். சத்துரு என்ன பண்றான்? என்னை நெருக்குகிறான். என் ஆத்மாவை என்ன பண்ண என் பிராணனை தரையோடு நசுக்கும்படி அவன் என்ன பண்ணுகிறான்? என்னை நெருக்கி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். இப்படி உபத்திரவங்கள் வரும் பொழுது, சத்துரு அவனை தொடர்ந்து வரும் பொழுது, பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருங்கும் பொழுது தாவீது என்ன செய்கிறாராம்? பூர்வ நாட்களை அவர் நினைத்து பார்க்கிறார். ஆண்டவருடைய செய்கைகளை எல்லாம் அவர் தியானித்து பார்க்கிறார். ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகளை எல்லாம் தாவீது என்ன செய்கிறார்? யோசித்து பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும்போது நம்ம டோட்டலா ஆண்டவர் என்ன பண்ணிடுறோம்? மறந்துடுறோம். அப்படித்தானே? சந்தோஷமா இருக்கும்போது கூட சில நேரங்கள் ஆண்டவரை நினைப்போம். ஆனா துக்கம் வரும்போது ஆண்டவரை நினைக்கிறதே இன்னைக்கு இல்லை. அப்படித்தானே? பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே எங்க ஓடுறோம்? யாராவது நமக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா? இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம எப்படி வெளிப்படுறதுன்னு நம்ம மானசீகமாகவே இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க? முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா தாவீது சொல்கிறார், ஆண்டவருடைய பூர்வ நாட்களை அவர் தியானித்து பார்க்கும் பொழுது அவருக்குள்ள ஒரு திட நம்பிக்கை வருகிறது. எப்பேற்பட்ட பிரச்சனையானாலும் அந்த பிரச்சனைகளை போக்குகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவர் விசுவாசிக்கிறார்.
ஈசாக்கை காப்பாற்றுகிறார், ஆபிரகாமை காப்பாற்று, என்ன போராட்டம் வந்தாலும் தேவன் அவர்களை காப்பாற்றினார், அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை காப்பாற்றினார் என்று சொல்லி அந்த பூர்வ நாட்களை எல்லாம் தாவீது என்ன பண்ணுகிறாரா, தியானித்து பார்க்கிறார் ஆண்டவர் செய்த அற்புதங்களை. அது மாத்திரமல்ல, இவர் சிறு வயதிலிருந்து ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில செய்த அதிசயங்களை எல்லாம் அவர் தியானித்து பார்க்கிறார். அப்படியாக இன்னைக்கு கூட நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு அந்த நைட்டு முடியிருக்குள்ள நம்ம நினைச்சு பாருங்க, எத்தனையோ அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சிருப்பார். நம்ம நினைப்போம் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா நீங்க சிந்திச்சு தியானிச்சு தேவ சமூகத்தில் அமர்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் உங்களை நடத்தி வந்த பாதைகளை நீங்கள் தியானிக்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் நம்ம நடத்தி வந்த பாதைகளை சிந்திக்கிறவர்களாக, யோசிக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, 8வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். அதிகாலையில் அந்த அதிகாலை ஜெபங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளால கண்டிப்பா காலையில் இப்பெல்லாம் என்ன பண்றது இல்லை, யாருமே எழுந்து ஜெபிக்க முடியறது இல்லை. அப்படித்தானே? ஜெபிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? சிரிக்கும் போதே தெரியுது நிச்சயமா ஜெபிக்கிறது இல்லைன்னு. அப்படித்தானே? அப்படி இருக்கக்கூடாது. நம்ம அதிகாலையில் எழுந்து, அதிகாலையில எந்த நேரம்? 5 மணிக்கு முன்னாடி. 5 மணிங்கிறது காலை நேரம், சரியா? அதுக்கு முன்னாடி எழுந்து என்ன பண்ணணும், முதலாவது நம்ம எல்லா வேலையும் செய்யறதுக்கு முன்னாடி முதலாவது தேவனுடைய கிருபையை தேடணும். அந்த கிருபை அன்னைக்கு கிடைச்சிருச்சுனாலே அன்னைக்கு ஃபுல்லா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்மளை ஆட்டோமேட்டிக்கா நடத்த ஆரம்பிச்சிடுவார். அந்த கிருபை இருந்துச்சுன்னா நமக்கு என்னென்ன காரியங்கள் இன்னைக்கு தேவையோ தானா அந்த காரியமெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அது மாத்திரம் சொன்ன, நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நம்ம நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர்கிட்ட கேட்டு அதன்படி நம்ம என்ன பண்ண முடியும், நடக்க வேண்டும். அப்படி நடக்கும் பொழுது நம்முடைய கால்கள் தள்ளாடாது, நம்ம எந்த இடத்துலையும் இடற மாட்டோம். ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் அமர்ந்து, ஏசப்பா நான் இன்னைக்கு என்ன காரியங்களை செய்யணும், நான் எங்கே நடக்கணும், எப்படி பேசணும், என்ன செய்யணும், எல்லா காரியத்தையும் நம்ம தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு செய்யும் போது எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், இடறி போக மாட்டோம். எந்த ஒரு காரியத்திலும் நமக்கு நஷ்டம் வராது, எந்த ஒரு காரியத்திலும் இழப்புகள் வராது. நம்ம தேவ சமூகத்தில் அமராம நம்ம சுயமா சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம், யோசிக்கும் பொழுது தேவனை தேடாம நம்ம மனம் போன போக்கில் நம்ம போகிறதுனால தான் சில வேலைகளில் சில நஷ்டங்கள், சில கஷ்டங்களை நம்ம அனுபவிக்க வேண்டியதா இருக்குது. அது மாத்திரமல்ல, 10ஆம் வசனத்தில் தாவீது சொல்கிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே. நமக்கு பிரியமானது இல்ல, கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை நம்ம யோசித்து தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் சொல்லி கேட்கிறாரு. நம்ம சவுலை குறித்து வாசிக்கும் பொழுது சவுல் அவருடைய விருப்பத்தின்படி, அவர் நியாய பிரமாணத்தை கற்று தேர்ந்தவர், அவருடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தின்படி என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, சீசர்களை எல்லாம் கொலை பண்ணுவதற்கும் என்ன பண்ணார், உபத்திரவப்படுத்துவதற்கும் இருந்தார். ஆனா என்னைக்கு தேவன் அவரை சந்தித்தாரோ அன்னைக்கு தேவனுக்கு என்ன சொல்ற, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறீர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த கேள்வி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறதே இல்லை. ஏசப்பா எனக்கு இது விருப்பம், அது விருப்பம், அது இதை தான் கேட்கிறோம். ஆண்டவரே இந்த காரியத்தில் உமக்கு விருப்பமா, இந்த காரியம் உமக்கு சித்தமா நம்ம என்ன பண்றது இல்லை, கேட்கறதே இல்லை. நம்முடைய விருப்பத்தை நம்ம முன்னாடி வைக்காம தேவனுடைய விருப்பத்தை நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி வைக்கணும். ஆண்டவரே நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கிறீங்க, இந்த காரியம் வச்சிருக்கிற ஆண்டவரே, இந்த காரியம் எப்படி நடக்கணும், உமக்கு சித்தமானபடி நீங்க செய்யணும், உமக்கு பிரியமானதை நாங்க செய்யட்டும், உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யக்கூடாது, உமக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நாங்க போகக்கூடாதுன்னு சொல்லி தேவ சமூகத்துல நாம அதிகாலையிலே நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது நமக்கு இந்த முன்னாடி சங்கீதக்காரன் சொல்றதை போல, சத்தின் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கும் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான்னு அப்படி சொல்ற நிலைமை நமக்கு நிச்சயமாக வராது. நம்ம அதிகாலையிலே தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவருக்கு பிரியமானது செய்யும்படியாக அவர் போதிக்கிற வழியிலே நாம் நடக்கும்படியாக நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார், மாற்றுவார். அது மாத்திரமல்ல, நம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும் என்று சொல்லுகிறார். தேவனுடைய கிருபையின்படி அவர் நம்முடைய சத்துருக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது இன்னைக்கு நமக்கு விரோதமா எழும்புறவங்க, அது மாத்திரமல்ல நம்முடைய சரீரத்தின் வியாதிகள் நமக்கு என்னதான், சத்துரு தான். நம்மளை தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரிக்கிற அந்த சோம்பேறித்தனம், அசதி, இது எல்லாமே சத்துரு. அந்த சத்துருவின் கிரியைகளை தேவன் நிர்மூலமாக்குவார். நாம் அவருக்கு பிரியமாய் ஜீவிக்கும்படி கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். அந்த நாளில கூட தேவ சமூகத்தில் அப்படியா நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நான் உமக்கு பிரியமா இந்த வாரத்தில் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை நீங்க எனக்கு காண்பித்தருளுங்க. அதிகாலையில் எழுந்து நான் செபிக்க எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சத்துரு அது எதுவாக இருந்தாலும் சரி, சில நேரங்கள் அது நம்மளுடைய டிவியாக இருக்கலாம், நம்ம டிவி பார்க்குற பழக்கம் நமக்கு சத்துரு தான்.
சத்துரு தானே. ஏன்னா அது நம்ம தேவ சமூகத்தை விட்டு பிரிக்குது, அப்படி தானே. சிலர் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு ஃபன் தானே, ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு டைம் பாஸுக்காக நாங்கள் பார்க்குறோம்பாங்க. பட் அது டைம் பாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிடும், உங்களை அடிக்ட் ஆகிடும். ஆனால் அடுத்து என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ சொல்லி அவங்க மனசை ஃபுல்லாக எங்கே தான் இருக்கும், அந்த நாடகம் அந்த சீரியல் இப்படியா போயிடும். அதனால நமக்கே தெரியும் எதுக்கு நம்ம அடிக்டாக இருக்கிறோம், எந்த சத்து நம்ம வாழ்க்கையில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க. ஒரு வேளை அது வியாதியா, கடன் பிரச்சனையா, பாவ பழக்கங்களா, கத்திற்கு பிரியமில்லாத காரியமா எதுவா இருந்தாலும் இந்த வாரத்தில் அந்த சத்துவின் கிரிகளை கத்த நம்மை விட்டு முறியடித்து தேவன் நம்மை பாதுகாக்கும்படி, அவருக்கு பிரியமான வழிகளை நம்மை நடத்தும்படி, ஆண்டவருடைய ஆலோசனைப்படி நாம் நடக்கும்படியாக கத்த நம்மை ஆசீர்வதிக்கும்படி இந்த வேலையை நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வேலையிலும் கூட கத்தாவே நாங்கள் தியானித்த அந்த சங்கீதத்தின்படி அதிகாலையிலே கத்தாவே உடைய கிருபையை அப்பா நீ விளங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறேன். இந்த அதிகாலையில் உடைய சமூகத்தில் நண்பர் பிள்ளைகள் வந்து அமர்ந்து தங்களுடைய குடும்பங்களுக்காக ஆண்டவரே தாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை நீ காண்பிக்கும்படியாக உடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்க இந்த தேவன் கிருபை தாருமப்பா. இந்த நாளில் என் நண்பு பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறேன். எந்த ஒரு போராட்டங்களானாலும் பிரச்சனைகளானாலும் வியாதி முகங்களாக இருந்தாலும் அதில் இருந்த என் நண்பு பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து என் நண்பு பிள்ளைகள் உமக்கு சாட்சியாய் வாழ, உமக்கு பிரியமானபடி வாழ, மற்றவர்களுக்கு முன்பாக ஆண்டவரே உண்மை பிரியப்படுத்தி வாழ என் தேவன் கிருபை தாரும். இந்த கருத்தில் என் நண்பு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரை எந்த ஒரு தீங்கின் பிள்ளைகள் அணுகாதபடி, கால்கள் தள்ளாடாதபடி என் தேவனாய் கத்தர் என் நண்பு பிள்ளைகளை அப்பா எல்லா தீங்குக்கும் விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளும். சகல நன்மையான காரியங்களை பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சிவமான இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே மீண்டும் உங்களை தேவனுடைய சமூகத்தில் உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்கள் சிரசின் மேல் இருப்பதாக. அல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் இயேசு தவிர வேற விருப்பம் இல்லையா என்று சொல்லி எத்தனை பேர் சொல்றோம். அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. சோத்திரம். இயேசு மாத்திரம் எனக்கு போதும், அவர் மாத்திரம் போதும் என்று சொல்லும் பொழுது மற்ற எல்லா காரியத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அதே மாத்திரம் தான் உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளை அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை இயேசு இந்த கடைசி நாட்களிலே இயேசு உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு என்ன செய்யணும், எப்படி அவர்களை வாழ வைக்கணும், எப்படி அவர்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய திட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அழைக்கப்பட்ட அழைப்பிலை உறுதியா நிற்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உற்று நோக்கி பார்க்கிறார். தேவ பிள்ளையே, யூடியூப் வழியாக, பேஸ்புக் வழியாக, கூகுள் பிளே வழியாக பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, காலம் கடைசியாக இருக்கிறது. அவரை அண்டிக் கொண்ட தேவ ஜனம் மாத்திரமே பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. உங்களுடைய சிந்தனை அங்கேயும் இங்கேயும் அலைபாயாதபடிக்கு இயேசு மேலே உங்களுடைய சிந்தனை இருக்கும் பொழுது, இயேசு மாத்திரம் போதுமையா என்று சொல்லும் பொழுது உனக்கு அற்புத கதவை இயேசு திறப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன். அல்லேலூயா. ஐயா, என்னுடைய எந்த இனமத்துக்கள் எனக்கு உதவி செய்யும், என் உற்றார் உறவினர்கள் எனக்கு உதவி செய்வார்கள், என்னுடைய நண்பர்கள் உதவி செய்வார்கள் அப்படி என்று நீ நினைப்பாயானால் நிச்சயமாக அது ஒரு நாள் பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கும். அல்லேலூயா. வேதம் அழகாக சொல்லுகிறது, நாசில சுவாசமல மனுஷனை நம்பாத என்று சொல்லுகிறது. நீங்க என்னிடத்தில் கேட்கலாம், ஐயா அப்படி என்றால் ஊழியக்காரர்களை எப்படி அப்படி என்று கேட்பீர்கள். நான் அதை தான் சொல்றேன். இயேசுவை மாத்திரம் நம்பு, இயேசுவை மாத்திரம் நம்பு. அந்த ஊழியக்காரனை படைத்ததும் இயேசுதான், உங்களை படைத்ததும் இயேசுதான். அந்த ஊழியக்காரன் யாரை நம்பி இருக்கிறானோ அவரை தான் என்ன பண்ணணும்,
நம்ம நம்பணும். கரங்களை தட்டி கத்தருக்கு சொல்லுங்க. நான் சொல்றேன், நாசுல சுவாசமான மனுஷனை யாரையும் நம்ப கூடாது. இயேசுவை மாத்திரம் நம்பி வாழ்ந்தனா நம்முடைய வாழ்க்கையில தடுமாட்டம் வராதியா. கரங்களை தட்டி கத்தருக்கு சொல்லுங்க. வேதத்தில் அநேக சீஷர்களை பார்க்கிறோம், அநேக தடுமாறக்கூடிய நிலையிலும் இருந்தவர்களை பார்க்கிறோம். யோபுவை குறித்து பார்க்கும் பொழுது அவனுடைய சரித்திரம் அழகாக சொல்லுகிறது. அவனுக்கு பல தடுமாற்றங்கள் நேரிடுவதற்காக பிசாசு பல தந்திரங்களை வலித்திருந்தான். ஆனா பிசாசுடைய வலைக்கு யோபு சிக்கல. கரங்களை தட்டி கத்தருக்கு சொல்லுங்க. ஐயா, பல சிச்சைகள், பல போராட்டங்கள், பல வியாதிகள், குடும்பத்தில் சமாதானம் இல்லாத நிலையிலே யோபு வாழ்ந்தாலும் ஆனா இயேசு மாத்திரம் என்ன பண்ணலாமே, மறுதலிக்கல. கரங்களை தட்டி கத்தருக்கு சொல்லுங்க. இப்படிப்பட்டவர்களை மாத்திரம் தான் இயேசு உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறார். இவர்களெல்லாம் என்னுடைய பிள்ளைகள். யோபுவை போல எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவ பிள்ளையே? யோபுவை போல் எப்படி பாடுள்ளவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஐயா, என்னுடைய வாழ்க்கை முழுவதும் மரணத்தின் வாழ்க்கையா இருக்கிறது என்று சொல்லலாம். யோபுடைய வாழ்க்கையை நோக்கி பார் தேவ பிள்ளையே. அவர் அதை சிந்தித்து அதை செயல்படுத்தி அவனுடைய இச்சைகளுக்கும் அவனுடைய செயல்பாட்டுக்கும் தன்னை ஒப்பு கொடுக்கப்பட்டு போயிருந்தான்னா நிச்சயமா ஆண்டவருடைய சமூகத்துல அவ எதையுமே பெற்றிருக்க முடியாது. கரங்களை தட்டி கத்தங்களை சொல்லுமே. வேதத்துல யோபுவை குறித்து தவறாக வந்திருக்கும் ஒழியே, ஒரு தடுமாட்டமான கரையாக வந்திருக்கும் ஒழியே, நல்ல ஒரு சிந்தனையா வந்திருக்க. ஆனா யோபு அவன் அநேக தடுமாற்றத்துக்குள்ளாக வழிநடத்தப்படுவதற்குள்ள இயேசு அவன் அறிதலிக்கல. கரங்களை தட்டி கத்தருக்கு சொல்லுமே. அவர் இருந்தபடியினால்தான் அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய பலனை இயேசுவிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்டாயா. அந்த சுவிசேஷ வார்த்தைகள் இயேசுவுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்தது. கரங்களை தட்டி கத்தருக்கு சொல்லுமே. நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐயா, அநேக பிரசங்கத்தை நான் கேட்டிருக்கிறேன், அநேக செய்தியை கேட்டிருக்கையா, ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கலை என்று நான் சொல்றேன். யோபுவை போல விசுவாச கண்ணோட்டத்தோட பாரு. அந்த பலவீனத்தை குறித்து அவன் பார்க்கல, அந்த சூழ்நிலை குறித்து அவன் பயப்படல, அவனுடைய போராட்டத்தை குறித்து அவன் பயப்படல. இயேசுவை குறித்து மாத்திரம் பயந்து நடுக்கமுள்ளவனாக இருந்தான். கரங்களை தட்டி கத்தருக்கு சொல்லுமே. ஆண்டவர் சொல்லுகிறார், பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி. ஒரு வேத பதை வாசிப்போம். சங்கீதம் 120 1-2 வசனங்களை வாசிப்போம். என் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தாவே, பொய் முதல்களுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்மாவை தப்பியும் ஆண்டவரே. பிசாசு அநேக தந்திரமுள்ளவனாய் இருக்கிறான். அவன் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான். அவன் பொய்யனாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறான். என் வாழ்க்கையில இந்த துன்பம் நேரிட்டது ஏன்? என் வாழ்க்கையில இந்த கஷ்டம் நேரிட்டது ஏன்? இயேசு அனுமதித்த காரியம். இதை கண்டு நான் பயப்படல. காரணம் என்ன? இயேசு இருக்கிறார். அவர் என்னை தேற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் என்னை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் அந்த சோதனைக்காரனை தேய்க்கிறது எப்படி என்று சொல்லி சுவிசேஷம் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த சுவிசேஷத்தை நான் ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து
தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமே. அல்லேலூயா. நீங்களும் நானும் பரிசுத்தமான வார்த்தையை தெரிந்து கொண்டிருக்கிறோம் தெய்வ பிள்ளையே. பாவம் இல்லாத இயேசுவை பிடித்திருக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணமாய் இருக்கிறபடினாலே நம்ம சுமக்க வேண்டிய அந்த பாவ கருமத்தை, அந்த பாவ வினையை இயேசு குற்றமில்லாதவர். அவரிடத்தில் எந்த குற்றத்தை பார்க்க முடியாது. இயேசு நல்லவர். அல்லேலூயா. இயேசு நம்முடைய வாழ்க்கையை நன்மை செய்கிறவர். தெய்வ பிள்ளையே, உங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய மீறுதலுக்காக, என்னுடைய மெச்சதிகள் நான் பலியாவதற்காக அவர் பலியேற்றுக் கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இயேசுவை பிடித்துக் கொண்ட யோபு சொல்லுகிறார், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாதையா. அந்த வேதப்பதை எடுத்து வாசிப்போம். கடைசி அதிகாரம். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவரையா, நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் அறிந்து புரிந்தபடியினாலதான் பிசாசை ஜெயிக்கக்கூடிய அந்த பலனை எனக்கு நீங்க தந்திருக்கீங்க. அல்லேலூயா. எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் இயேசு மட்டும் விட்டு பிரிக்க நினைக்கவில்லை. யார் பிரிக்க முடியாது. நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்திலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறதை பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு மகனே, மகளே, தேவனுக்கு சொல்லுகிறார், மீண்டும் உன்னை உயிர்ப்பிப்பார். மீண்டும் இயேசுவுடைய வாழ்க்கையை மாற்றுவார். துன்பத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற, தொல்லையில் அமர்ந்து கொண்டிருக்கிற, பிறனால் கைவிடப்பட்ட சொல்லில் இருக்கிற, வியாதியினால் வியாதி படுக்கையிலே அமர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரே, சகோதரியே, தேவன் உன்னை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யோபுவை உயிர்ப்பித்த இயேசு, என்னை தவிர வேறு ஒருவர் இல்லை என்று சொன்ன அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை, நீங்களும் நானும் அதை சொல்லும் பொழுது, நீங்களும் நானும் அதை சொல்லி பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது, அந்த சுவிசேஷம் நம்மளை பலப்படுத்துகிறது. அந்த சுவிசேஷம் நம்மளை தெளிவுபடுத்துகிறது. அல்லேலூயா. மோசே கரங்கள் தளர்ந்து போன பொழுது அவனுக்கு என்ன செய்யணும் தெரியல. ஆனா ஒரு கலக்கம், ஒரு வேதனை, ஒரு துன்பத்தின் மத்தியிலே நடந்து வந்த சோத்திரம் அவனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை படைத்ததுக்கு ஒரு நோக்கத்தை நான் வச்சிருக்கேன். உன் வாழ்க்கையை அற்புத கதவா மாற்றுவேன். உன் வாழ்க்கை முழுவதும் அற்புதமாக மாறும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. மோசே கரங்கள் திறந்து போன பொழுது, அவனால் ஒன்றும் செய்ய முடியாத பொழுது கர்த்தர் துணை நிற்கிறார். அல்லேலூயா. 100 மாரோனும் சேர்ந்து அவனை என்ன பண்றாங்க? தாங்கி பிடிக்கிறார்கள். அதே போல தேவ பிள்ளையே, தேவ மகனே, இந்த யூடியூப்பை பார்த்துக் கொண்டு தேவனின் நாமத்தை துதித்துக் கொண்டிருக்கிற அன்பு மகனே, மகளே, உனக்கு நான் ஒன்று சொல்லட்டும். 100 மாரோனும் மோசே கரங்களை தளர்ந்து பிடித்தது போல தேவன் குடும்பத்தை ஏந்தி பிடித்துக் கொண்டிருக்கிறார். ஆகையினாலதான் ஒரு குடும்பம் காக்கப்படுகிறது. ஒரு குடும்பம் வெளிச்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. தேவப்பிள்ளையே, வேதம் அழகாக சொல்லுகிறது. ஏசாயா எழுதின புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. எழும்பி பிரகாசி. யோபுக்கு பல சோதனைகள் வந்த பொழுதும் அவன் என்ன பண்ண? அவன் தளர்ந்து போகல, அவன் அனன்மூட்டப்பட்டான். எழும்பி பிரகாசித்தான் யோபு. ஒரு மகிமையான பாதையிலே இயேசுவாலே நடத்தப்பட்டான். தேவப்பிள்ளைகளே, நீங்களும் நானும் அப்படி நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னா, இயேசுவே என் குடும்ப அறையிலே நீங்க வாங்க, நீ
நடத்தணும். அல்லேலூயா. நீங்க தான் என் பிள்ளையை ஆசீர்வதிக்கணும். நீங்க தான் என் குடும்பத்தின் தலைவராக இருக்கணும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். எத்தனை பேர் சொல்றோம்? இயேசு சொல்லுகிறபடி எத்தனை பேர் செய்யறோம்? கணவன் மனைவி இசைந்து ஜெபிக்கிறோம், நல்லது. ஆனா எந்த காரியத்தை செய்தாலும் இயேசு விட்டு கேட்டுதான் என்ன பண்ணலாம்? காரியத்தை செய்யணும். ஒருத்தருக்கு மனசாபம் இருந்தாலும் இதை என்ன பண்ணிருந்தாங்க? 2 பேர் கலந்து பேசணும். இல்லைன்னா என்ன இருக்கும்? ஜாம் பண்ணணும். சுத்தானா நடக்கும். இல்லைன்னா என்ன பண்ணாரு? நான் அப்படிதான் கேட்டேன், ஆண்டவர் உங்களுக்கு சித்தமானா எனக்கு ஒரு நல்ல கார் தாங்க, இல்லைன்னா வேண்டாம்னு சொன்னேன். சித்தமானா தாங்க, இல்லைன்னா வேண்டாம்னு சொன்னேன். வெளியா தேவ பிள்ளையே அதை கேட்ட வழிவாசலை கத்தர் தரதான் வாங்கக்கூடிய பிள்ளனை ஆண்டவர் கொடுத்தார். அல்லே கத்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரை ஆண்டவருடைய கிருபையினால இந்த வண்டி எங்கேயுமே நம்மள தடுமாறாலும் இயேசு எங்களை என்ன பண்ணாருங்க? இயேசு நம்முடைய வாகனத்தில் இருக்கணும். இயேசு நம்ம வாகனத்தில் இருந்தா நம்முடைய வாகனம் என்ன பண்ணாதுங்க? அப்செட் ஆகாது. அப்செட்டை பார்க்குற ஒரு சூழ்நிலை வந்தாலும் இயேசு நின்று என்னை பாதுகாப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமே. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல தெய்வ பிள்ளைகளே, கர்த்தாவே பொய் முதலுக்கும் கபடு நாவுக்கும் என் ஆத்துமாவே தப்பி ஆண்டவரே, இந்த பொய்க்கு பிதாவாய் இருக்கிற இந்த சத்துருவிடத்திலிருந்து என் ஆத்துமாவை தப்புவியும், என் குடும்பத்தை தப்புவியும், என் பொருளாதாரத்தை தப்புவியும், என் வியாபாரத்தை தப்புவியும் என்று சொல்லி நீங்க தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்க தான் தேவனை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு பலர் என்ன பண்றாங்க? ஒரு லெட்டர் எழுதுறாங்க, டக்குன்னு எழுதி என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க? செப குறிப்பு எழுதி என்ன பண்றான்? சோதனை அனுப்பிட்டு இவன் தூங்குறான் வீட்டில். என்ன பண்றான்? லெட்டரை போட்டுட்டு என்ன பண்றான்? இவன் என்ன பண்ண வீட்டில்? அவர் என்ன பண்றாரு? அவரும் ஜெபம் பண்றாரு. அவங்க பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, தெரியுமா? உங்க லெட்டர் கிடைக்கிற நேரத்தில் அவர் எங்க இருப்பார்? கரெக்டா அந்த நபரை எடுத்து படிப்பாங்களா? சொல்ற படிப்பாங்க. நீங்க யாருன்னே தெரியும். ஆனா இயேசு நீங்க யாரு என்று தெரிந்திருக்கிறார். மனுஷ பார்க்காட்டும் இயேசு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால நான் சொல்றேன், போதகருக்கு கீழ்ப்படி, போற சபைக்கு கீழ்ப்படியும் பொழுது, போதகர் என்ன சொல்லுகிறாரோ அதன் பிரகாரம் கேட்கும் பொழுது உன் வாழ்க்கையில நன்மையான காரியம் நடக்கும். கரங்களை தட்டி கத்தம் கிடைச்ச தடி எடுத்தோம்னா என்ன பண்ண முடியாது? பாம்படிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எடறி போகிற சூழ்நிலை என்னையா? மேற்பனுக்கு கீழ்ப்படியல அந்த ஆடு என்ன பண்ணுது? இங்க ஒன்று சொன்னா இன்னொரு 30 வருஷம் அப்படியே போய் அப்படி கடைசியில் என்ன இருக்குது? கடைசியில் எல்லா பக்கம் போய் சுற்றி அடிச்சுட்டு எங்க போற? கடைசியில் எங்கேயும் வழி இல்லை. வெள்ளக்கோயில் எல்லா இடமும் போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன? ரெஸ்டி எங்க? வீட்டில் ரெஸ்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட நபர்களும் இருக்கிறார்கள். தெய்வ பிள்ளைங்க நான் சொல்றேன், பொய்க்கு பிதாவாய் இருக்கிற சத்துருடைய இருக்கிறதை நீ கேட்பாயாக, சபை போதகனுக்கு நீ நிச்சயமா கீழ்ப்படிய மாட்டாய். அல்லேலூயா. சபை போதகர் என்ன சொல்றானா, அதை கேட்கும் பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். இயேசு சொல்லுகிற வார்த்தைக்கு யோபு செய்கிறது. 3 வசனம் வச்சுக்கோ. கபடனாவே உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்னையா செய்யப்படும்? பலவானுடைய கூர்மையான அன்புகளும் சூரச்செடியிலே எரியும் கடலுமே கிடைக்கும். அல்லேலூயா. யாருக்குயா? பிசாசுக்கு. யாருக்கு? நமக்கு உபத்திரம் கொண்டு வருவனுக்கு. யாருக்கு? சத்துருவை நேசிக்கிறவர்களுக்கு. யாருக்கு? சத்துருடைய உடன்படிக்கை நிமித்தம் போறவர்களுக்கு. இயேசுவுடைய உடன்படிக்கை மீறாதபடிக்கு இயேசுவுடைய வழிகளை நீங்களும் நானும் நடக்கும் பொழுது நம்முடைய பாதையிலே தடுமாட்டம் வராது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமே. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் அழகாக சொல்லுகிறது. 6ஆம் வசனத்தை வாசிப்போம். சமாதானத்தை பகைக்கிறவிடத்தில் என் ஆத்துமா கூடுகிறது போதும். நான் சமாதானத்தை நாடுகிறேன்.
பிசாசு. யாரு? பிசாசு உள்ள இருந்து தூண்டி விடுறான், நீ சண்டை போடுன்னு. அவன் சண்டை போடுறான், நல்லா இருக்கிறவனே என்ன பண்ணுறான்? கரப்படுத்துறான். அல்லேலூயா. ஆனா யோபு இதுக்கெல்லாம் விலைய ஓடுகிறான். அல்லேலூயா. என்னை படைத்த இரட்சகர் ஒருத்தர் உண்டு, என்னை ரட்சித்த ஆவியானவர் எனக்கு உண்டு. தன்னுடைய மனைவியை கூட என்ன பண்ணான்? நேசிக்கிறான். மலேஸ்வரா தேவனை நேசித்து இதுக்கு மேல என்னப்பா இருக்கு? எல்லாம் என்ன பண்ணிடுச்சு? ஆடுகள் போச்சு, மாடுகள் போச்சு, உடன்படிக்கை மீறாம செய்தோம். துன்பத்திலும் துயரத்திலும் மரணம் போய் பிரிக்கி வரான்னு சொன்னோம். ஆனா என்ன இல்லை, ஆனா தேவனை நோக்கி இயேசுவை மாத்திரம் நோக்கி யோபு பார்த்தனால அவன் தப்பிச்சு போனான். கரங்களை தட்டி கத்தங்க. அவன் குடும்பம் தப்பிக்கப்பட்டது. அவன் குடும்பத்தை இயேசு நேசித்தபடியினாலே, இயேசுவை புகழ்ந்தபடியினாலே அவன் எவ்வளோ பாடுபடாதாலும் இயேசு மாத்திரம் மறுதளிக்கிறான். கரங்களை தட்டி கத்தங்க சொல்லுமே. இயேசு மாத்திரம் அவன் இருக பற்றி கொண்டான். என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்கல, மனைவியோட கேட்டுக்கலாம். அது சொன்னான். விசுவாசத்தின் கரம் என்ன பண்ணிச்சு? கலந்து போயிட்டு. அவளை ஏந்தி பிடிக்கிறது யாரும் இல்லை. இவன் சொல்றான் சொல்லாதன்னு, ஆனா என்ன பண்ணலாம்? அவன் சொல்றான். ஆனா யோபு இடரக்கூடிய சூழ்நிலைக்கு நேராக அந்த அவனுடைய யோபுடைய மனைவி காணப்பட்டால், ஆனா அவன் இடருக்குண்டான ஒரு வழிக்குள்ளாக அவன் செல்லவில்லை. இயேசுவை மாத்திரம் பற்றி கொண்டான். நீங்க என்ன சொல்றீங்க அதை கேட்கிறான். இழப்புகள் வந்தாலும் கேட்கிறான் ஆண்டவரே. ஆனா உம்மிடத்துல தான் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. பின்பு பார்த்தீங்கன்னா அவனை கர்த்தர் அதிகமாக தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நடி செலுத்துமே. அல்லேலூயா. இழப்புகள் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். தேவ பிள்ளையே, அந்த சூழ்நிலையின் மத்தியிலே இயேசு அற்புதத்தை, ஏதோ ஒரு காரியத்தை இயேசு என் குடும்பத்தில் செய்ய போறாரு என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறோமோ அத்தனை பேருடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு அற்புதத்தை இயேசு திறப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு செலுத்துமே. அல்லேலூயா. அல்லேலூயா. எசேக்கியா ராஜா மரித்து போவதற்காக இருந்தது. ஆனா அவனுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றினார். அவனுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். அவனை தேவர் ஆசீர்வதிக்கும்படிக்காக மீண்டும் அவனை என்ன பண்ணாரு? ஆண்டவர் 15 ஆண்டுகளை அவனுக்கு என்ன பண்றாரு? என்ன பண்றாருங்க? எக்ஸ்டெண்ட் பண்றாரு. அதை ஆயுசு நாட்களை தேவன் அதிகப்படுத்துகிறார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு அநேக இழப்பு மத்தியிலே, கண்ணீர் மத்தியிலே, ஐயா என்னுடைய மகன் கொரோனா வியாதினால் மரித்து போனார், என் பிள்ளை கொரோனா வியாதினால் மரித்து போனாரு, என் தகப்பன் கொரோனா வியாதினால் மரித்து போனா இல்லையா? அது மாத்திரமல்ல, அது வந்திருந்தா கூட இதை பார்த்திருப்பேன். ஆனா பல வேற சூழ்நிலை மரிச்சுட்டான் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இயேசு மாறாதவர், அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, இழப்புகள் வரலாம், கண்ணீர்கள் வரலாம். இந்த மாம்ச மரணத்துக்கு யாரும் தப்ப முடியாது. எவ்வளவு பெரிய ஆள்னாலும் தப்ப முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறதா இருக்கிறது. தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். 7 வருஷத்தை வாசிப்போம். 127. நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனை பண்றாங்க. அந்த சமாதானத்தை இயேசு தான் எனக்கு தரணும். அந்த சமாதானத்தை இயேசு தான் எனக்கு என்ன பண்ணனா. இன்னைக்கு அனைவரும் நினைக்கிறான் சமாதானத்துக்காக என்ன பண்றான்? எங்க போறோம்? சமாதானத்துக்கு எங்க போறோம்? சமாதானத்தின் மார்க்கெட்டிங் தலைவர் யார்? எங்கேயா மார்க்கெட் இருக்கா சமாதானத்துக்கு? சந்தோஷத்துக்கு எங்கேயோ கடை வச்சுருக்காங்க. சந்தோஷம் ஒரு 6 கிலோ கொடுங்க அப்படின்னு தருவாங்க, கட்டி தருவாங்களா? சமாதானம் கொடுங்க ஒரு 6 கிலோன்னா தருவாங்க. சமாதானத்தை கேட்டு எங்கே போகிறோம்? எங்கேயோ போகிறோம், மனிதர் விதைக்கு போகிறோம், அங்கே போகிறோம், எங்கே போகிறோம். ஆனால் இயேசு தான் அந்த சமாதானத்தின் ரட்சகர். இயேசு தான் உங்களை ஆறுதல் படுத்துகிறவர். இயேசு தான் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மோட்ச பயணமாக மாற்றுகிறவர்.
நினைக்கிறோம். ஆனா வாழ்க்கை மாத்திரம் அல்லையா, வாழ்க்கைக்கு அடுத்த படி என்ன இருக்குன்னா மோட்ச பயணம். கரங்களை தட்டி கத்திரிக்கொண்டு சொல்லுமே, மகிமையான பயணத்துக்கு நேராக இன்னொரு பயணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பயணத்திலே தடுமாற்றம் இல்லை. அந்த பயணத்திலே உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்கிற ரட்சகர் மாத்திரம் இருப்பார். கரங்களை தட்டி கத்திரிக்கொண்டு சொல்லுமே, அந்த உயிர்ப்பிக்கிற ரட்சகர் இருக்க பற்றி கொண்டனா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த பயணம் அல்ல, என்னுடைய பயணம் மோட்ச பயணமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மகிமையான பயணத்தை தொடர்ந்து பிடித்த யோபு, தொடர்ந்து பிடித்த யோபுடைய வாழ்க்கை சரித்திரமே மாறினது தேவப்பிள்ளையே. அல்லேலூயா. அந்த பூமியில் அநேக கஷ்டத்தை அவன் அனுபவித்தான். அநேக துன்பத்தின் வழியாக நடக்கப்பட்ட யோபுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். அவனுடைய பயணம் ஒரு மோட்ச பயணமாக இருந்தது. ஒரு பயணத்தை இயேசு கிட்ட இருந்து அவர் பெற்றுக்கொண்டார். பிள்ளைகளே, இந்த யூடியூப் வழியாக, பேஸ்புக் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரியே, உனக்கு நான் ஒன்று சொல்லட்டும். உன் வாழ்க்கையில எவ்வளவு பலவீனம், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, இயேசுவை மாத்திரம் மறுதளிக்காம இயேசு மாத்திரம் எனக்கு போதுமையா அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லேலூயா அல்லேலூயா மோட்ச பயணத்துக்கு நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்துல மாத்திரம் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு இல்லை. இன்னொரு மறுவாழ்வு இருக்கிறது, மோட்ச பயணத்தின் வாழ்க்கை. அல்லேலூயா. அதனுடைய நம்முடைய பயணம் அப்செட் ஆகக்கூடாது. அதில் நம்ம பயணிக்கும் பொழுது நம்ம விபத்தடையக்கூடாது. அதில் பயணம் பண்ணும் பொழுது சரியான பயணமாக இருக்கும். கரங்களை தட்டி கத்திரிக்கொண்டு சொல்லுமே, அல்லேலூயா அல்லேலூயா. இந்த பயணத்தில் விபத்து வரலாம், மரணங்கள் வரலாம், அநேக காரியங்கள் வரலாம் தேவ பிள்ளைகளே. அந்த பயணம் தான் முக்கியமான ஒரு பயணமாக இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல நினைவுத்துக் கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் சொல்லுகிறது தேவ பிள்ளைகளே. அந்த வார்த்தை முழுவதும், அந்த அதிகாரம் முழுவதும் பார்க்கும் பொழுது மறுமை குறித்து பேசப்படுகிறது. இன்மை குறித்து மாத்திரம் அல்ல, அது மறுமை குறித்து பேசப்படுகிறது தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. அதை குறித்து பேசணும் என்று சொன்னா ரொம்ப நேரம் போதாது. அல்லேலூயா. நிறைய பேசலாம் தேவ பிள்ளைகளே. சங்கீதம் 23 அது மறுமையை குறித்து பேசுகிறது. அது மோட்ச பயணத்தை குறித்து பேசுகிறது. உங்கள் குடும்பமானது மோட்ச பயணத்தை என்ன பண்ணணும், தொடர வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஒரு மகிமையான பயணமா இருக்கும் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. அந்த பயணத்துக்குள்ளாக தேவ நம்மளை நடத்துவாராக. சங்கீதங்கள் புத்தகம் 130ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு உமது செவி கவனித்து இருப்பதாக. எவ்வளவு துன்பப்படுறான் ஆண்டவரே, ஏன் இந்த குடும்ப சூழ்நிலை எப்படி அப்படின்னு அனைவரும் கதறோம். நான் சொல்றேன் தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்கள் உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மோட்ச பயணத்துக்கு நேராக உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறார். தேவனாய கர்த்தருடைய அழைப்பு அது மகிமுள்ள அழைப்பாக இருக்கிறது தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. இன்மை குறித்து மாத்திரம் சிந்திப்பீர்கள் என்று சொன்னார். இன்மை குறித்து மாத்திரம் இங்கு சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் சொன்னார். கர்த்தர் வரும் பொழுது நாங்கள் பரிதைக்கப்பட்ட நிலை தான் இருக்கோம். மறுமை குறித்து எத்தனை பேர் சிந்திக்கிறோம்? இன்மை குறித்து மாத்திரமே சிந்திச்சோம்னா நம்ம கைவிடப்பட்ட நிலை தான். அந்த மறுமை குறித்து சிந்திச்சோன்னா அது மோட்ச பயணம். கரங்களை தட்டி கத்தரிங்கன்னு சொல்லுமே, அது மோட்ச பயணமா இருக்கிறது தேவ பிள்ளையே. அல்லேலூயா அல்லேலூயா. எங்க அத்தான் ஒருத்தர் சொன்னார் தேவ பிள்ளைகளே. எங்க அத்தானுடைய பிள்ளைகள் 2 பேர் இருக்கிறாங்க. சென்னை பகுதியில் ஊழி செய்கிறார்கள். சொத்துறோம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, கடந்த நேரத்தில் அவர்களை சந்திக்கும் போது சொன்னார்கள், நம்ம துதிக்கிறோம். அவர் காரில் பயணித்து கொண்டிருந்தாராம். மூத்த மகனும் இளைய மகனும் உட்காந்துருந்தாங்களாம். அவங்க பயணித்து கொண்டே இருக்கும் பொழுது, அப்பா அம்மா இறந்து போயிட்டா நீ அழுதியாப்பா அப்படின்னு கேட்டாங்க. எப்படி அம்மா அம்மா இறந்துட்டா நீ அழுவியாப்பா அப்படின்னு கேட்டாரா. அவர் சொன்னாரா, நான் அழுக மாட்டேன்டா அப்படின்னாராம். அப்போ நான் இறந்துட்டேன்னா அப்படின்னா, நீ இறந்தாலும் நான் அழுக மாட்டேன்டா அப்படின்னா. அப்புறம் சொன்னாரா, நீங்க இறந்துட்டா அதான் யாரும் இருக்க மாட்டேன்ல, கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரோ அதான் நடக்கும். மோட்ச பயணத்துக்கு நேரம் பயணம்
செல்கிறது. ஆகையினாலே நம்ம என்ன பண்ணக்கூடாது, அழுகக்கூடாது. கர்த்தருடைய திட்டம் என்ன பண்ணும், வழிநடத்த யோபு குறித்து அவர் சொல்லிக்கொண்டே போய்கொண்டிருந்தாரா, அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தே போய்கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் என்ன பண்ணா, கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்து கொண்டே போய் கொண்டிருந்தார்கள். அதே பிள்ளை எது கடந்த நேரத்தில் அவர் என்கிட்ட சொன்னார் இந்த வார்த்தையை. எதுக்காக அப்படி கேட்டான்னு தெரியல டேனி, ஆனால் இந்த வார்த்தையை என்கிட்ட கேட்டான், நான் அதை சொன்னேன். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக தான் அவர் சொன்னார். சுத்தரம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய வழியிடத்தில் அது என்ன பண்ணுது, உண்மை உள்ளதான் இருக்கு. அதை யார் என்ன பண்ண முடியும், தடுக்கவே முடியாது. சோத்திரம் அல்லேலூயா. ஐயா இப்பதான் பார்த்தேன், அதுக்கு அந்த நிமிஷத்துக்குள்ள கொஞ்ச நேரத்தில் ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்போம், நம்ம பரிதவப்படுறோம். அல்லேலூயா. மாம்ச பலம் பண்ணும் பொழுது ஆவி உற்சாகப்படுது என்று சொல்லி அந்த சின்ன பையன்களுக்கு 2 பேருக்கு அவர் கற்றுக்கொட ஆவியை அனல்படுத்தி இதுக்கு தப்பவே முடியாது என்று சொன்னார். கரங்களை தட்டி கத்தர்கள் சொல்லுமே. அல்லேலூயா. அவர் சொன்னார் கடைசிய, அப்பா மரித்து போனால் நீங்க என்ன பண்ணக்கூடாது, அழுக கூடாது, நல்ல முறையில் என்ன பண்ண அடக்கம் பண்ண கர்த்தர் உதவி செய்வார். கடைசி நாட்டில் இருக்கிறோம், கர்த்தர் வரப்போகிறார், நிச்சயமா கல்லறைகள் திறக்கப்படும் என்று சொன்னார். அல்லேலூயா. ஒருவேளை நீ நானும் உயிரோடு இருக்கும்னா நிச்சயமாக என்ன பண்ணுவான், என்ன பண்ண மறுபக்கப்படி என்ன பண்ண கர்த்தர் எடுத்துக்கொண்டு போவார் என்று சொன்னார். தேவ பிள்ளைகள், நீங்கள் நானும் மகிமையான ஒரு இரட்சகரை பிடித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே தேவ அதை மோட்ச பயணமாக தேவன் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்குரிய பயணம் மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்கள் அநேக நினைக்கிறோம் இன்னைக்குரிய பயணம் மாத்திரம் தான் இருந்தா போதியா அப்படின்னு நினைக்கிறோம். மோட்ச பயணத்தை குறித்து யாரும் சிந்திப்பதில்லை. அல்லேலூயா. நீங்களும் நானும் மோட்ச பயணத்தை குறித்து சிந்திக்கிறவங்களா இருக்கணும். அப்படிதான் யோபு காணப்பட்டா, ஆகையினால்தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். கரங்களை தட்டி கத்தர்கள் சொல்லுமே. அல்லேலூயா. யோபுடைய ஆசீர்வாதத்தை தேவனாய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தந்தருள்வாராக. தேவ பிள்ளைகளே, கடைசி வசனத்தை ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 128 5 வசனத்தை வாசிப்போமே. பார்த்துக் கொள்வார். கரங்களை தட்டி கத்தர்கள் சொல்லுமே. இன்னைக்குரிய காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எப்படிப்பட்ட காரியமா இருந்தால் இயேசு அதை தடையில்லாமல் நடத்துவார். அதை யோபு சொல்லுகிறார், நீ செய்ய நினைத்தது அதை நான் அறிந்திருக்கேன், அதை நான் விசுவாசம் செய்திருக்கேன். எத்தனை பேர் சொல்றோம்? அல்லேலூயா. ஐயா, எனக்கு கர்த்தர் ஒரு புள்ளியை வச்சிருக்காரு. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் என்னை ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். என் குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு கடையை கொடுத்திருக்கிறார். என் குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி நல்ல ஞானத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஐயா, கர்த்தர் என்னை நடத்த ஒரு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது மோட்ச பயணமாக இருக்கிறது. அதை யார் என்ன பண்ண முடியும், தடுக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தை ஒப்பு கொடுக்கணும். தெய்வ பிள்ளைகளை, அனைவ நம்முடைய சித்தத்தையே வைக்கிறோம், நம்முடைய விருப்பங்களே வைக்கிறோம், நம்முடைய முயற்சிகளை வைக்கிறோம். நல்லது. ஆனா இயேசுவை யார் நோக்கி பார்க்கணும்? இயேசுவை எத்தனை பேர் நோக்கி பார்க்கணும்? அல்லேலூயா. அல்லேலூயா. உம்முடைய சித்தம் என்னுடைய சித்தம் ஐயா. உம்முடைய வழியிடத்தில் என்னுடைய வழியிடத்தில், உம்முடைய வார்த்தை எனக்கேற்ற வார்த்தை, என்னை வாழ வைக்கிற வார்த்தை, என்னை குணப்படுத்துகிற வார்த்தை, எனக்கு வெளிச்சம் கொடுக்கிற வார்த்தை. இயேசு நன்மையான காரியங்களை செய்கிறார். தேவ பிள்ளைகளே, ஒரு மெழுகு திரியானது எப்படி தன்னை அழித்துக் கொண்டு பிறருக்கு வெளிச்சம் கொடுக்கிறதோ அதே போல இயேசு உங்களுக்கும் எனக்கும் அவர் வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கத்தர்கள் சொல்லுமே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் இல்லையா? என் குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு, ரொம்ப போராட்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு நான் சொல்றேன், இயேசுடைய ஒளியே அந்த ஜோதியை நோக்கி இயேசுவே என் குடும்பத்தில் கஷ்டம் நீங்கட்டும், என் குடும்பத்தில் வேதனை நீங்கட்டும், என் குடும்பத்தில் இருள் நீங்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது ஏசாயா எழுதின புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆனாலும் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்டு. ஆனாலும் எவ்வளவு பிரச்சனை ஆனாலும்,
எவ்வளவு போராட்டமானாலும், எவ்வளவு துன்பமானாலும், எவ்வளவு இழப்புகள் ஆனாலும் இயேசு உன் கண்ணீரை துடைக்கிறவராய், இயேசு உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். இயேசு மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லி எழுந்து நின்று தேவனை நோக்கி பார்த்து சோத்திர ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே நீர் நல்லவர். ஆமென். ஆண்டவரே இயேசுவே, மோட்சத்தின் பயணமாய் என்னுடைய பயணத்தை மாற்றுகிறோம். இயேசுவே, ஆனந்தத்தின் பயணமாய் என்னை மாற்றுங்கப்பா என்று சொல்லி எத்தனை பேர் சொல்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. சொல்லுங்களே, எந்த நாளும் ஆனந்தமே. இரவும் பகலும் வேத வசனம், இரவும் பகலும் வேத என்றும் துதித்திடுவேன், நான் என்றும் துதித்திடுவேன். இயேசு பாதம் எனக்கு போதும். சொல்லுங்களேன், இயேசு பாதம் எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. கசந்த மாறா மதுரமாக, சொல்லுங்களேன், கசந்த மாறா மதுரமாக எகிப்து அகண்டிடுமே, எனக்கு எகிப்து அகண்டிடுமே. இயேசு பாதம் எனக்கு போதும். சொல்லுங்களேன், இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு ஆனந்தமே, எந்த நாள் ஆனந்தமே. ஆமென். ஆண்டவரே, கசந்த மாறாவை ஆண்டவரே மதுரமாக மாறச் செய்கிற தேவன், ஆண்டவரே எகிப்து எங்களை விட்டு அகண்டு போகிறதா இருக்கிறது, பார்வோன் எங்களை விட்டு அகண்டு போகிறவனா இருக்கிறான் என்று சொல்லி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஓ பார்வோனுடைய ஆண்டவர் அருவருப்புகள், ஓ பார்வோனுடைய கலசங்கள் அழிந்து போவதாக. இயேசுவே, உம்முடைய கலசம் ஆண்டவரே மகிமையாய் எண்ணப்படுவதாக. ஆண்டவரே எண்ணப்பட்டு கொண்டிருப்பதற்காக சோத்திரம் என்று சொல்லி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. எகிப்து என்னை விட்டு அகண்டு போகட்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிற கேட்டு நல்ல வேத வசனங்களுக்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமே. யோபுக்குண்டான வைராக்கியத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. உம்மை துதிக்கிற இரட்டிப்பான நன்மையை தருவே, அது இன்றைக்கு என்று சொன்ன தேவே, அது மகிமையான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிறதுக்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். நம்முடைய தேசத்தில் இருக்கிற அந்த கொரோனா வியாதி முற்றிலுமா அழிந்து போகும்படிக்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிற அநேக குடும்பங்கள், உம்மை துதிக்கிற அநேக இழப்பின் மத்தியிலே, உம்மை துதிக்கிற கணவன் இழந்தவங்க, பிள்ளைகள் இழந்தவங்க, உம்மை துதிக்கிறோம். அநேகர் உண்டு தெய்வ பிள்ளைகள். இந்த கொரோனாக்கு அப்புறம் நிறைய காரியங்கள் நடக்குது. இயேசுவின் நாமத்தினால கத்து அந்த வாதையிலிருந்து கத்து நம்முடைய தேசத்தை மீட்டுக் கொள்ளும்படிக்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமே. ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். நம்முடைய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காக, தமிழகத்தை ஆளுகிற உம்மை துதிக்கிற தலைவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிற விசுவாசி மக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து ஆண்டவர் பலப்படுத்தும்படிக்காக உம்மை துதிக்கிற கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமே. மற்ற சபையை சார்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படிக்காக உம்மை துதிக்கிற அந்த யூடியூபை பார்த்து தேவன் நாமத்தை ஆராதனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இயேசுவின் கரம் தொடப்படுவதற்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஜெபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து அன்பு செலுத்துகிற நல்ல ஆண்டவரே, இதை பரிசுத்தம் ஆசீர்வாதமாக்கப்பட்ட இந்த மகிமையான வேலைக்காக சோதரு தர்மையான நாள் ஆண்டவரை கத்தாவே
எங்களை ஆண்டவரை குறித்து ஒரு திட்டத்தின் தீர்மானத்தில் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த அருமையான நாளில் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. இந்த யூடியூப் வழியாக, பேஸ்புக் வழியாக, இந்த கோவில் வழியாக தேவனே உடைய நாமத்தை ஆராதனை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளை பலப்படுத்துங்க, மன விருப்பங்கள் வாசிகளை தேவன் நிறைவேற்றுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை செல்வத்தை தாங்க. திருமணக்காரன் நடக்காத தடவைக்கு திருமணக்காரன் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தின் நாளே வியாதியினால் ஆண்டவர் சிக்கப்பட்டவர்கள் வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்க அநேக பிரச்சனையினால் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக அப்பா. அநேக இழப்பின் மத்தியிலே ஆண்டவரே கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆட்டி தேட்டி அரவணைப்பீராக ஆண்டவரே. உம்முடைய காயப்பட்ட தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கட்டும். வழி நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகளை பிதா